உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் பிளஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மகம், பூரம், உத்திர நட்சத்திர அன்பர்கள். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார். ரொம்ப விசேஷமான ஒரு பயிற்சி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க சிம்மத்துக்கு அஷ்டம சனி, ராசியிலே கேது போகிறாரு, எல்லாம் இருக்குது, இல்லைலாம் சொல்லலை. அதுவும் பலனை கொடுக்கும், இதுவும் பலனை கொடுக்கும். அப்போ சிம்ம ராசி நண்பர்களுக்கு லாபம் நிறைய வருமா சார்னா கண்டிப்பாக லாபம் வரும். அதே போல் நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும். சிம்ம ராசிக்காரெல்லாம் வாய்ப்பை உடனே பயன்படுத்திடுவீங்க, கவலைப்படாதீங்க. அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கீங்க, எப்போ வாய்ப்பு வராதா போகாதான்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழில் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய லாபத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி. அதனால் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சிம்ம ராசியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு வரும்போது நிறைய லாபங்கள் வரும். அதை கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா சேஃபாக இருப்பீங்க, இல்லைன்னா தொந்தரவுகள் கண்டிப்பாக வரும். அதை மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். அந்த நினச்சதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கும் போது என்ன ஆகும், எல்லாருக்கும் என்ன யோசனை வரும், நான் ஏற்கனவே கொஞ்சம் லாஸ் இருக்குது சார், எனக்கு பணம் வர வேண்டியிருக்கு, இதையும் அந்த பணத்தையும் சேர்த்து போட்டேன்னா பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் எல்லாருக்குமே வரும். அந்த மாதிரி விஷயத்தை மட்டும் செய்யாதீங்க, அதில் பாதிப்புகள் கண்டிப்பாக வரும், ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு குருவுடைய பார்வை 3ஆம் இடத்துல விடுறதுனால முயற்சியால் வெற்றி உண்டு. முயற்சி செய்தீர்களானால் நிறைய பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். எப்பவுமே ஒரு ஜாதகத்தை என்ன சொல்லுவோன்னா, அந்த முயற்சி நல்லா இருக்குது அப்படின்னா ஜெயிச்சிருவாங்க. அப்போ அந்த முயற்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த குரு பார்வை இருக்கும்போது இன்னும் நிறைய முயற்சிகள் செய்வீங்க. அப்போ எதுக்கு முயற்சி பண்ணணும், வேலை சம்பந்தமான முயற்சி. சிம்ம ராசி என்பவர்கள் என்னன்னா, வேலை இல்லை அப்படின்னா அப்படியே பயங்கர மண்டை காஞ்சி போயிடுவீங்க. வேலை இல்லை அப்படின்னா உங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆகிடும். கடைசியில் ஐயோ நம்ம வாழ்க்கையில் தோத்துட்டோமோ, நம்ம இதுக்கப்புறம் ஜெயிக்க முடியாதோ அப்படின்ட்டு எண்ணங்கள்லாம், தேவையில்லாத எண்ணங்கள் கற்பனைகள்லாம் வரும். அதனால் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் எப்படியாவது ஒரு முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுங்க. அது கம்மி சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களுடைய நிர்வாக திறனை புரிந்து கொண்டு நல்ல பதவி நல்ல சம்பளம் கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சார் நான் வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணியிருக்கேன், நடக்குமா சார், எனக்கு 55 வயசு ஆகுது சார், 65 வயசு ஆகுது சார், 45 வயசு ஆகுது சார், பார்த்தீங்கன்னா அஷ்டம சனின்னு சொல்கிறாங்க, ராசியிலே கேதுன்னு சொல்கிறாங்க, நான் எப்படி வேலை மாறுறதுன்னா தைரியமாக அடுத்த ஒரு வருஷத்துக்கு வேலை மாற்றம் பண்ணலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, மெயினாக உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரும். முக்கியமாக காதல் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்க போது. காதலில் வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுக்குற வாய்ப்பு, காதலில் ஏற்கனவே பிரேக்கப் ஆகி பிரிந்து உள்ளவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு, காதல் பண்ணி ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா ராசியிலே கேது பவன் வருது, அது இன்னும் பாதிப்பு அதிகமாக கொடுக்கும். அதனால் பிரச்சனைகள் அதிகமாகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? தேவையில்லாமல் அதே யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக தொந்தரவு பண்ண தான் செய்யும். வேற இலக்கை நோக்கி பயணிக்கும் போது வெற்றி உறுதியாக கிடைக்கும். சிம்ம ராசி என்பது இலக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன பண்ண போறீங்கிறது ரொம்ப முக்கியம். அதை யோசிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு 5ஆம் இடத்த குரு பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்குது. அதே போல் குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். ரொம்ப விசேஷமான பார்வைகள் சிம்ம ராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது. அந்த 7ஆம் இடத்த குரு பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, நிறைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைய போது, திருமணத்தில் வெற்றி கிடைக்க போது, திருமணம் சார்ந்த தொல்லைகள் கஷ்டங்கள் பிரிவினை இருக்கக்கூடியவர்களுக்கு சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. இந்த சிம்ம ராசிக்கு என்னென்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும், உங்கள் ராசியிலே கேது வராரு, அஷ்டம சனி. நீங்கள் சம்பாதிக்க தான் போகிறீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அந்த சம்பாத்தியத்தை எப்படி சேர்த்து வைக்க போகிறீங்க, எந்த வகையில் அதை பயன்படுத்த போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. அதை கரெக்டான வகையில் பயன்படுத்தினா பிரச்சனை கிடையாது. அப்போ எப்படி சார் கரெக்டான வகையில் பயன்படுத்துறது அப்படின்னா, உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா அதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வச்சுக்கோங்க. இல்லை சார் அதுக்கு தானே சார் சம்பாதிக்கணும், அதுக்கு தான் சம்பாதிப்பீங்க, பணமும் அதுக்கு தான் வரும். ஆனால் வந்ததுக்கப்புறம் என்ன யோசிப்பீங்கன்னா,
நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு யோசனைகள் வரும். அந்த யோசனை மட்டும் பண்ணாமல் ப்ராப்பரான வகையில் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இல்லை பணத்தை கடனை கட்டினீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் வரும். அந்த அஷ்டம சனினால் பார்க்கக்கூடிய வீடு எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய வீடாக பார்ப்பீங்க, பெரிய பட்ஜெட்டில் பார்ப்பீங்க. அப்போ என்ன ஆகும், கடனுக்கு மேலே வாங்கிடலாம், பணம் தான் வருது, பரவாயில்ல சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி ஏதாவது ஒரு வீடு வாங்கிட்டீங்க, இடம் வாங்கிட்டீங்கன்னா அதில் நிறைய தொந்தரவு வரும். அதுக்கப்புறம் தான் ஐயோ அஷ்டம சனியில் நம்ம வீடு வாங்கிட்டோம், கார் வாங்கிட்டோம் நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் வரும். அது மாதிரி இல்லாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது சிறப்பு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை லாபஸ்தானத்தில் இருக்கார் குரு. அவருடைய பார்வை முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடத்துல உள்ளதுனால நிறைய பேருக்கு வெளியூர் மாற்றம் செய்வதற்கு, இடமாற்றம் செய்வதற்கு, வெளிநாடு பயணம் செல்வதற்கு, வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளையும் இந்த குரு பகவான் கொடுப்பாரு. மொத்தத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி இருந்தாலும், ராசியிலே கேது வந்தாலும் நிறைய லாபங்கள், நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய வருஷம். உங்களுடைய கூட பிறந்தவங்களால் உங்களுக்கு லாபங்கள் உண்டு, அனுகூலம் உண்டு, லாபம் அதிகமாகும், தொழிலில் வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக இருக்கும், தொழிலில் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க, வேலையில் மாற்றம் வரப்போகுது, வேலையில் பதவி உயர்வு கிடைக்க போகுது. அதே போல் நீங்கள் நினச்ச விஷயங்கள், காதல் சம்மந்தமாக இருக்கட்டும், தொழில் சம்மந்தமாக இருக்கட்டும், திருமணம் சார்ந்த விஷயம், நீங்கள் நினச்ச இலக்கை அடையக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. சிம்ம ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதி மற்றும் 8ஆம் இடத்ததிபதியாக வருகின்ற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமரப்போகிறார். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று கருதப்படுகின்ற மிதுன ராசிக்குள்ள குரு பகவான் மே மாதம் உள்ளே நுழைகிறார். அப்போ மே மாதத்துக்கு மேலே குரு பகவான் மூலமாக உங்களுக்கு ஏற்பட போகின்ற நன்மைகள் என்னென்ன, குருவின் பார்வை மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே சிம்மாசனத்தில் அமர்ந்த மாதிரி ஒரு தோரணையோடு தான் எந்த விஷயத்தையுமே நீங்கள் செய்வீங்க. அந்தளவுக்கு ஒரு வலிமையான தன்மை உங்களுக்கு எப்பவுமே உண்டு. அந்த வலிமையான தன்மையை இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்தக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்க போகிறார். குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடான துலாம் ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்ப்பது மூலமாக உங்களுடைய இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆற்றலும் முன்னேற்றமும், உங்களுக்கும் ஒரு முன்னேற்றம் உண்டு, உங்களுடைய இளைய சகோதரருக்கும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு என்பதை உணர்த்துகிறார். அல்லது உங்களுக்கு உங்களுடைய இளைய சகோதரருக்கு ஏதாவது சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த மனஸ்தாபம் விலகப் போகிறது, மன வலிமை கூட போகிறது என்பதை உறுதியாக சொல்லலாம். அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய பார்வை துலாம் ராசியில் விழுவது மூலமாக நீங்கள் ஒவ்வொரு நாட்களும் கடுமையாக போராடி, கடந்த 2.5 வருட காலமாக கடுமையாக போராடி அதில் ஃபைனலில் போய் லாக் ஆனீங்க பார்த்தீங்களா, அந்த லாக் விடுபட போகிறது. உங்களுடைய முயற்சிக்கான வெற்றியை கொடுப்பதற்கான ஆற்றல் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன. தைரியம், வீரியம் அதிகரிக்கக்கூடிய ஆற்றல், அதன் மூலமாக முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் அற்புதமாக தருகிறார். அஷ்டலட்சுமிகளும் ஆசீர்வாதம் செய்யக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அதுக்கடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான தனுசு ராசியை குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்குறாரு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மே மாதத்துக்கு மேலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு. உங்களுடைய கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு ஒரு நல்ல விதமான முன்னேற்றங்கள் உண்டு. யாரெல்லாம் சிம்ம ராசியில் புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கொடுப்பதற்கான ஆற்றலை குரு பகவான் செயல்படுத்தி தருகிறார். எப்பவுமே ஒரு ஜாதகத்தில்
குழந்தை பாக்கியம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா சுய ஜாதகம் வச்சுக்கோங்க. ஒரு நேச்சுரலாகவே ஒரு சுய ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் வலிமையாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும்னா 3ஆம் இடமும் 5ஆம் இடத்தையும் தான் நம்ம செக் பண்ணணும். அப்போ 3ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால சிம்ம ராசினர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு. யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறார்களோ, திருமணம் முடித்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியம்க்குரிய செயல்பாடுகளை குரு பகவான் அற்புதமாக தருகிறார். ஏன் சிம்ம ராசியில் இருக்கோம், நாங்கள் ரொம்ப நாளாக காதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், காதலில் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே புரிதல் இல்லாத சூழ்நிலை போயிடுச்சு. நான் என்னுடைய காதலி கூட கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலமாக எங்களுடைய உண்மையான காதல், அர்த்தமான சொல்கிறேன், உண்மையான காதல் நிராகரிக்கப்பட்டது அல்லது அதில் பெரிய ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி நினச்சி கொண்டிருக்கும் நம்மளுடைய சிம்மராசிக்காரைய உங்களுக்கு காதலில் ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், காதல் வலிமை பெறக்கூடிய ஆற்றல்கள் குரு பகவான் மூலமாக பெறப்போகிறீர்கள். அப்போ காதல் ஏதாவது பிரச்சனை உங்கள் காதலியோ அல்ல உங்கள் காதலோ பேசாமல் இருக்காங்கன்னா நீங்களும் மே மாதம் இறுதி வரையும் பொறுமையாக காத்திருங்கள். மே மாதத்துக்கு மேலே மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுடைய காதலில் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. காதலே கிடைக்க மாட்டேங்கிங்க, நாங்களும் தேடி அலையிறோங்க. அன்பாக பேசுனா கூட அண்ணான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, அன்பாக பேசுனா தம்பின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ எனக்கு காதலில் கை கூடுமா அப்படின்னு நினைக்கிற சிம்மராசினியர்களுக்கு குரு பகவான் சரியான பார்வை மூலமாக காதல் கைகூடுவதற்கான வாய்ப்பு, நீங்கள் உண்மையான அன்பை செலுத்தினால் அந்த உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்கள் மீது காதலை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் குரு பகவான் கொடுப்பார். இது கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற ஆற்றல். ஆனால் உங்கள் காதலில் வெற்றி உண்டா, உங்கள் காதலில் ஒரு மகிழ்ச்சி உண்டா, காதல் மூலமாக கல்யாணம் உண்டா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணணும். உங்கள் சுய ஜாதகத்திலும் காதலில் வலிமை இருந்தால் காதல் திருமணம் செய்வதற்கான ஆற்றல் செயல்பாடு குரு பகவான் இயற்கையாகவே கொடுப்பார். அது வலிமையாகுதா இல்லையாங்கிறத உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்தபடியாக குரு பகவானுடைய 9ஆம் பார்வை, குரு பகவானுடைய 9ஆம் பார்வை மிதுன ராசியில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான கும்ப ராசியை பார்ப்பதனால கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். கணவன் மனைவியை புரிந்து கொள்ளுதல், மனைவி கணவனை புரிந்து கொள்ளுதல் என்கிற செயல்பாடே பார்த்திங்கன்னா மே மாதம் எண்டுக்கு அப்புறம் தான் சூப்பராக இருக்க போகுது. அதே போல் திருமண விஷயத்துக்காக முயற்சி எடுத்துக்கொண்டு அதற்கான செயல்பாடுகளில் கொஞ்சம் தாமதமாகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற சிம்மராசிக்காரர்களைய உங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன. நல்ல நண்பன் கிடைக்க மாட்டேங்காங்க, நண்பர்கள் கிடைச்சா சந்தோஷங்க. என்னுடைய கோபத்துக்கும் என்னுடைய வேகத்துக்கும் ஏற்றவாறு என்னை உண்மையாக புரிந்து கொண்டு செயல்படுத்தக்கூடிய நல்ல நண்பர்கள் கிடைத்தால் மகிழ்ச்சி என்று எண்ணக்கூடிய செயல்பாடில் இருக்கக்கூடிய சிம்ம ராசியர்களுக்கு குருவின் பார்வை மூலமாக சுப சுத்தமுமான ரொம்ப அற்புதமான உண்மையான நேர்மையான ஒரு நண்பனை அல்லது ஒரு தோழியை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவர்கள் மூலமாக இந்த காலகட்டங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றன. செல்வ வளம் பெருகும் என்ற செயல்பாடுக்கு ஏற்றவாறு உங்களுடைய பொருளாதார நிலையில் நல்ல மாற்றங்கள் உண்டு. தைரியம் வீரியம் அதிகரிப்பதன் மூலமாக எதையும் திறமையாக முடித்து அதில் ஒரு வெற்றி பெறுவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்கிறார். உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அவர்கள் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல விதமான முன்னேற்றமான சூழ்நிலையை சந்திப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் உறுதியாக உண்டு. அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் 5ஆம் இடம் 7ஆம் இடங்கிறது திருமணம், சகோதரத்துவம், காதல் என்ற ஒரு இனிமையான செயல்பாடை நோக்கி பயணிப்பதனால பொருளாதார விஷயத்துக்கு கொஞ்சம் அதிகமாக செலவழிப்பதற்கான ஆற்றல் ஏற்படும். அப்போ பொருளாதாரத்தை தேவையான விஷயத்துக்கு மட்டும் செலவழித்து நீங்கள் வெற்றி பெற்று இந்த குரு பயிற்சியை நீங்கள் முழு மனதுடன் வெல்கம் பண்ணி வரவேற்கலாம் என்பது ஜோதிட ரீதியான என்னுடைய கருத்து.
இந்த குரு பயிற்சி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவானுடைய செயல்பாடுகளில் சில மறைமுகமான தாக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த தாக்கங்களிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள ஒரே ஒரு விஷயத்தை உறுதியாக பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வீரபத்ரர் வழிபாடு செய்வது, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கொண்டக்கடலை மாலை நீங்கள் குரு பகவானுக்கு, நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு சாற்றுவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி மூலமாக மிகப்பெரிய ஒரு அற்புதமான முன்னேற்றம், அற்புதமான செயல்பாடுகளை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் குரு பகவான் உங்களுக்கு உண்மையாகவே இந்த 2025 மே மாசத்துக்கு மேல் கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வர்றார். 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 10ல குரு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு பதவி இழக்கக்கூடிய ஒரு அபாயங்கள் வந்துருமா அப்படின்ற ஒரு பயத்தோடையதான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் கடந்த ஒரு வருடத்துல அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. இது 11ஆம் இடத்திற்கு நகர்ந்து வரார். பயிற்சியாகி வரும்போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மட்டும்தான், இந்த குரு பயிற்சியினால மட்டும்தான் சில நன்மைகள் இந்த வருடத்துல ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மே மாதத்துல இருந்து அடுத்த வருடம் ஜூன் மாதம் வரைக்கும் குருவால தான் இவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் இவர்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சிம்ம ராசி அன்பர்கள் பொதுப்படையாக எதையுமே பேச மாட்டாங்க. அதாவது யாராவது வந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வெளிப்படையாகவே பேச மாட்டாங்க. இன்டைரக்டா தான் எதையாவது அவங்களுக்கு உணர்த்தும் விதமாக சொல்லக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். ஏன்னா டைரக்டா பேசும்போது அவர்களுக்கு மனது புண்படுற மாதிரி நம்ம பேசிடுவோமா, இல்ல வேற மாதிரியாக அவர்களுக்கு தேவையில்லாம ஒரு வேற எண்ணத்தை நம்ம உருவாக்க கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல மறைமுகமாக, பொதுப்படையாக இல்லாமல் மறைமுகமாக பேசுபவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு வருமானங்கள் இருந்தாலும் 10ல குரு இருந்தா கூட அவர்களுக்கு பெருமளவு அந்த பதவி இழப்புகள் எதுவும் இல்லை. ஆனா பதவியில சின்ன சின்ன தேவையில்லாத அபாயங்கள், தேவையில்லாத மன உளைச்சல்கள் இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. ஏன்னா ரொம்ப வருஷமா நீங்க அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை அவங்களால எடுக்கிறதுக்கும் ஒரு மனசு இருக்காது. அதுக்காக உங்களுக்கு இன்டைரக்டா சில விஷயங்களை கொடுக்கக்கூடிய, அதாவது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலத்துல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல அந்த கண்டக சனி இருக்கிறதுனால தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்ல இவங்க மாட்டிக்க கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருப்பாங்க. சும்மா இருந்தாலும் போய் அந்த இடத்துல போய் நீங்க இருந்ததுனால, பிரசன்ஸா இருந்ததுனால அந்த பிரச்சனைகள் உங்க தலையில இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலத்துல எல்லாம் இருந்திருக்கும். இந்த 11ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு அந்த தொழிலையும் சரி வேலையிலையும் சரி கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நேரம். எந்த நேரத்துல எப்ப வேலை போகுமோ அப்படின்ற ஒரு அபாயம் குறைந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. அப்ப அஷ்டம சனி எங்களுக்கு எதுவுமே பண்ணாதான் மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஷ்டம சனி ஒரு பக்கம் உங்களுக்கு தசாபுத்தி, இந்த குருவும் சனியும் தசாபுத்தி அளவுகோலின் படிதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் அதிகரிக்கவும் கொஞ்சம் குறைக்கவும் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிக பெரிய அளவுல உங்களுக்கு அந்த நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய கடன்கள்லாம் அடையுமா, இல்ல எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறையுமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குறையக்கூடிய ஒரு நேரம் தான். ஏன்னா இந்த சிம்மராசி என்பர்களுக்கு 11ஆம் இடத்துல அந்த இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அதிகப்படியான வருமானங்களை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் வருமானம் வந்தா கூட அந்த வருமானம் வேற எங்கோ திசை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அபாயங்கள்லாம் இருந்திருக்கும். ஏதோ ஒருக்காக நீங்க பிளான் பண்ணி வச்சு அந்த வருமானம், அந்த செலவுகள் வேற ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு செலவழிக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். யாருக்கோ நீங்க போட்ட ஜாமீன் கையெழுத்து அவங்களுடைய கடனை நீங்க கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருப்பீங்க. இந்த மாதிரி எல்லாம் இந்த சிம்ம ராசி என்பர்கள் தேவையில்லாத பிரச்சனைகள், இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போய் நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம். ரொம்ப பெரிய அளவுக்கு பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஏன்னா இவர்கள்
இவர்கள் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய திறமை உடையவர்கள். ஆனாலும் இவங்க பிரச்சனை சொல்றாங்களே, அது எதனால சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவர்களுக்கு உண்டான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. மற்றவர்களுடைய பிரச்சனையை தன் தலையில சுமந்து கொண்டு செல்வதனால ஏற்படக்கூடிய சில மன உளைச்சல்கள் தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கும். எப்போதுமே அந்த பொது சேவையில அதிகமாக நாட்டம் கொள்பவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். அப்போ எல்லா சிம்மராசி அன்பர்களுமே அந்த பொது சேவை செய்யறாங்களா அப்படின்னா கிடையாது. பொது சேவைன்றது பாத்தீங்கன்னா சுயநலம் இல்லாமல் பொது நலன் கருதி சில பிரச்சனைகளை தன்மேல் சுமந்து கொண்டு செல்பவர்கள் தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள். இப்போ குடும்பமே இருக்கு, குடும்பத்துல தன்னுடைய ஃபேமிலியை மட்டும் பாத்துக்காம அக்கா குழந்தைங்க, அம்மா, அடுத்து பாத்தீங்கன்னா அண்ணன் குழந்தைங்க, இப்படி அண்ணனுக்கு உதவி செய்யறது, தம்பிங்களுக்கு உதவி செய்யறது, இந்த மாதிரியான உடன் பிறந்த சகோதர சகோதரிகளினுடைய குடும்ப வாழ்க்கையும் சேர்த்து தன் மேல சுமக்கும் போது மிக அதிக அளவு பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கிறார்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். அப்போ நம்ம இந்த மாதிரியான டயத்துல எப்படி இருக்கணும்? அஷ்டம சனி, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி உங்களை ஒரு கைப்பிடிச்சு கூட்டு போறார். எப்படி நம்ம சிறு குழந்தைகள் நடக்கும் போது அந்த ஒரு தளர்ச்சியான ஒரு நடையை பயில்கிறார்களோ, அதே மாதிரி அப்போ அவங்களுக்கு அந்த பெற்றோர்கள் இருந்து உடனிருந்து அவர்களை ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்பவர்கள் அந்த பெற்றோர்கள். அதே மாதிரிதான் குரு பகவான் இப்போ உங்களுக்கு ஒரு பெற்றோர் மாதிரி உங்களை ஒரு கைப்பிடிச்சு கூட்டு செல்லக்கூடிய அளவிற்கு அவர் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போறார். இப்போ இந்த மிதுன ராசியில இருந்து இந்த குரு பகவானின் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய உபஜய ஸ்தானத்தை பார்க்கிறார், அடுத்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். உபஜய ஸ்தானம்ன்றது நிறைய முயற்சிகளை எடுக்க போறீங்க. அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி இல்லாவிட்டாலும் அந்த முயற்சிகள்னால உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்ப வெளிநாட்டுக்கு அப்ளை பண்றீங்க, இல்ல வேற ஒரு ஊருக்கே நீங்க அப்ளை பண்றீங்க, இல்ல உங்களுடைய வேலையை மாற்றம் செய்யணும்னு ஒரு நிமித்தமாக வேற ஒரு வேலைக்கு அப்ளை பண்றீங்க. ஆனா அந்த முயற்சிகள் இருக்கும். அந்த முயற்சிகள்னால நீங்க அதிகப்படியான பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாகும். இதுதான் இந்த குரு பெயர்ச்சி இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். அஷ்டம சனியும் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. நீங்க இங்க குரு பயிற்சினால முயற்சி செய்றீங்க, அந்த முயற்சினால ஏதோ ஒரு பாடத்தை கத்துக்கிறீங்க அப்படின்னா அங்க அஷ்டம சனி ஒர்க் ஆகுது. அவருடைய வேலையை செஞ்சுட்டு இருப்பார், இங்க குருவும் அவருடைய வேலையை செஞ்சுட்டு இருப்பார். இந்த மாதிரியாக உங்களை ஒரு கைத்தாங்களாக எந்த விதமான ஒரு ஆபத்தும் இன்றி பிரச்சனையும் இன்றி உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. அடுத்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறேன். பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கிறேன். பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மாதிரி எந்த அளவுக்கு அந்த இடத்துல நீங்க கிரெடிட் வச்சிருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்துதான் அந்த ஸ்தானம் வேலை செய்யும். அதே மாதிரிதான் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்க போறார். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதனால ஏதாவது ஒரு தொந்தரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்கும். பிரச்சனைகள்னா என்ன? நம்ம செய்த பாவ புண்ணியங்கள் தான். நம்ம எதுவுமே யாருக்குமே உதவி செய்யாம நமக்கு மாத்திரம் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையில கொண்டு போய் முடியக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது நீங்க நிறைய தானங்கள் தர்மங்கள் பண்ணிருக்கிறீங்க, நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்கிறீங்க, உங்களுடைய சுயநலன் கருதாமல் பிறனுடைய ஒரு முன்னேற்றத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு நீங்க செயல்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இருக்கும்போது உங்களுடைய வளர்ச்சி இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது மூலமாக உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பேங்க் கிரெடிட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் நம்ம எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு எந்த தசாபுத்திகள் மாறினாலும் எந்த ஒரு சனி பயிற்சிகள் வந்தாலும் நமக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவும் இல்லாம நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃபை ரன் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் நமக்கு சொல்கின்ற ஒரு வேலையாக இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய குறைகள் நீங்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து உங்களுடைய உடம்பு சம்பந்தமான வியாதிகள் குறையக்கூடிய ஒரு நேரம். யார் யாருக்கெல்லாம் குழந்தை பேரு இல்லையோ அவர்களுக்கு எல்லோருக்குமே குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த இடத்துல எல்லாம் நன்மைகள் நடக்கும் போது அப்போ அந்த இடத்துல நன்மைகள் வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரக்கூடிய ஒரு நேரம் தான். அதுதான் அந்த அஷ்டம சனி செய்யும். ஏன்னா நம்ம ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி
பண்ணிக்க கூடாது. குரு பெயர்ச்சின்றது உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து பெயர்ச்சி ஆகிறதுனால கண்டிப்பா ஒரு நன்மைகள் இருக்கு. அதுல சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிறது தான் அந்த அஷ்டம சனி செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு தொழில்முறை ரீதியாக யார் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்ஸோ தொழில் செய்றீங்களோ, இல்ல நாடு கடந்து நாடு சென்று வேலை செய்கின்றீர்களோ, இல்ல ஒவ்வொரு இடத்திற்கும் போய் ரொம்ப அலைச்சல் அதிகமா இருக்கு மேடம், என்னால அது முடியவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த தொழில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த குரு பயிற்சியில இருக்கக்கூடிய இந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த தொழில்ல உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள், அந்த முன்னேற்றங்கள் மூலமாக அதிகப்படியான வளர்ச்சிகள், நீங்க ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு டைமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான நன்மைகளும் வராது, அதிகப்படியான கெடுதல்களும் வராது. அந்த மாதிரியாக பேலன்ஸ்டா கொண்டு போகக்கூடிய ஒரு டைம் தான். என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமைகளும் வருமானமும் வரும். என்ன ஒரு வருமானத்துல குறைவு வந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய அளவிற்கு வேலை வாய்ப்புகளும் இதர வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வெளியிடத்துல பழகுறவங்களோட உங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு இடத்த, அதாவது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த காலகட்டம் உங்களை அதிகப்படியாக வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கடைசி பாத்தீங்கன்னா அங்க தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை அங்க உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதுக்காக நீங்க நிறைய செலவழிக்க வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கும். அங்க போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களை ஒரு மீட்டெடுக்கிறதுக்காக சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து பூரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய காதல் தோல்விகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். காதல் தோல்விகள்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமா இருக்காது, ரொம்ப ஒரு மரண பயத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த காதல் தோல்விகள் அதிகமாக இருக்கும் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு. ஆனால் அதுல இருந்து மீண்டு வந்துருவேனா மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு டைம் தான் இந்த குரு பயிற்சி. உங்களுக்கு மிக அருமையாக அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கையை நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்துல உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல அதிகமாக சொத்துக்கள் சேர்க்கணும்ன்ற விதத்துல கடன்கள் அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு நேரம். எளிமையான வாழ்க்கையை நான் இனிமேலும் கடைபிடிக்க முடியாது, எவ்வளவோ ஒரு எளிமையான வாழ்க்கையை கடைபிடிச்சு வந்திருப்பாங்க, ஆனா இந்த இயர்ல பாத்தீங்கன்னா உங்களால அதனுடைய டென்ஷன் ஜாஸ்தியாகி இனிமே என்னால எளிமையான வாழ்க்கையை கடைபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்குன்னு ஒரு சொத்துக்கள் சேர்க்கிறதுக்கு, உங்களுக்குன்னு கார் பங்களா அமைச்சுக்கிறதுக்கு, இந்த மாதிரியாலாம் வசதி வாய்ப்புகளை தேடி நகர்கின்ற நேரமாக இருக்கும். இதனால கடன் படக்கூடிய ஒரு நேரம், அந்த கடனை அடைக்கிறதுக்கு மீண்டும் ஒரு 5 வருட காலம் போராடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது.